தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் MD லூசியஸ், வாசிப்பது எம்சிகா ரவி மற்றும் மாணிக்கம் நேசமணி. முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய மாகாணத்தில் பலத்த மழை, மண் சரிவு, வெள்ள அபாயம் அதிகரிப்பு, மக்கள் அவதானம். மக்கள் மண்ணுக்குள் புதையுண்ட இந்த நேரத்தில் கேளிக்கை செய்ய வேண்டாம், ஆளும் தரப்பை நோக்கி நேரடியாக எச்சரித்த நாமல். ஐநா தீர்மானங்களை நடைமுறைப்படுத்த தவறியமையே பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன, எழுந்துள்ள புதிய குற்றச்சாட்டு. ரணிலின் நெருக்கமான வைத்தியர் அதிரடியாக பணி நீக்கம், அனுர அரசாங்கம் எடுத்த திடீர் நடவடிக்கை. சர்வதேச அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள யானையை எரித்துக் கொன்ற சம்பவம். உயிரிழந்த உஸ்மான் ஹாடி, பங்களாதேஷில் மீண்டும் வெடித்த வன்முறை. உள்நாட்டு செய்திகள். இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணித்தியாலங்களில் நாட்டின் அதிகப்படியான மழை வீழ்ச்சி உடுதும்பறை பகுதியில் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தை மேற்கோள் காட்டி அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அதன்படி கடந்த 24 மணித்தியாலங்களில் உடுதும்பறை பகுதியில் 201 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இரண்டாவது அதிகப்படியான மழை வீழ்ச்சி உடுதும்பறை பொத்தப்பிட்டிய பகுதியில் 155 மில்லிமீட்டராக பதிவாகியுள்ளது. இதேவேளை 34 பிரதான குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் வான் பாய்ந்து வருவதாக இன்று காலை 6 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் மாவட்டத்தின் கலாவெவ, ராஜாங்கனை, நாச்சாதுவ மற்றும் அங்கமுவ ஆகிய நீர்த்தேக்கங்கள் இவ்வாறு வான் பாய்கின்றன. கண்டி மாவட்டத்தின் பொல்கொல்ல, விக்டோரியா, ரந்தனிகல மற்றும் ரந்தெம்பே ஆகிய நீர்த்தேக்கங்களும், குருநாகல் மாவட்டத்தின் தெதுரு ஓயா மற்றும் அம்பாறை மாவட்டத்தின் சேனாநாயக்க சமுத்திரம் ஆகியவையும் வான் பாய்ந்து வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மண்சரிவு உள்ளிட்ட அனர்த்தங்கள் காரணமாக பதுளை, மாத்தளை, கிளிநொச்சி, கேகாலை மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களின் வீதிகளில் சில இடங்கள் முழுமையாக தடைப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் பொலனறுவை, சுங்கவில, சோமாவதி வீதி வெள்ளம் காரணமாக தடைப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் கடந்த 48 மணித்தியாலங்களில் கண்டி, உடுதும்பறை பகுதியில் 300 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ள நிலையில் சில இடங்களில் மண்சரிவுகள் பதிவாகியுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள அந்த நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் වසන්ත සේනාදීර, මෙහිදී අධික වර්ෂාපතනයක් මහනුවර උඩුදුම්බර ප්‍රදේශයට මිලිමීටර් 300 අධික වර්ෂාවන් ලැබිලා තියෙනවා. එම වර්ෂාපතන සමගම ජාතික ගොඩනැගිලි පරිසංගතය නැවතත් ඊයේ දිනේදී ඉවත්වීමේ රතු නිවේදන මහනුවර දිස්ත්‍රික්කයට නිකුත් කරන ලැබුවා. கடும் மழை காரணமாக தெனப்பிட்டிய பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. மண் சரிவினால் சில வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் அந்த வீடுகளில் இருந்து மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். அத்துடன் நுவரெலியாவில் நிலவும் மழை காரணமாக ரிகலகஸ்கட பகுதியில் வலப்பனை வீதி மண் சரிவினால் தடைப்பட்டுள்ளது. மாத்தளை மாவட்டத்தில் நேற்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. மேலும் சில சிறிய அளவிலான மண் சரிவுகள் பதிவாகியுள்ள போதிலும் அவை குறித்த விரிவான தகவல்கள் இதுவரை கிடைக்கவில்லை. இன்றும் மழை பெய்யக்கூடும் என்பதால் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் என்றார். බොහොමයක් ස්ථාන මේ වන විට නායෑමේ මූලික ලක්ෂණ ඇති වෙලා තියෙනවා. ඊසන්දික මෝසම වර්ෂාවේට ආරම්භ වෙලා තියෙන්නේ. ඕනම වෙලාවක ඕනම අවස්ථාවක යම් ආකාරයක වර්ෂාපතන ලැබීමේ ඉඩකඩ තියෙනවා. ඒ නිසා ඒ සම්බන්ධ සැලකිලිමත් වෙන්න. இதேவேளை வடகிழக்கு பருவநிலை தீவிரமடைந்துள்ளதால் மத்திய மாகாணத்தில் அதிக மழை பெய்து வருவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகுட தெரிவித்தார். ஏதேனும் அவசர அனர்த்த நிலை ஏற்பட்டால் நிவாரணம் வழங்க தயாராக இருப்பதாகவும் மண்சரிவு அறிகுறிகள் தென்படும் மலைப்பாங்கான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக வெளியேறுமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நீர்ப்பாசன பணிப்பாளர், நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பொறியியலாளர் LS சூரியபண்டார கூறுகையில், மகாவலி கங்கையின் மணம்பிட்டிய பகுதியில் நீர்மட்டம் தற்போது சிறு வெள்ளமட்டத்தை விட அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். இதன் காரணமாக திருகோணமலை வரையான தாழ்நிலப்பகுதிகள் மேலும் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளதோடு சோமாவதிய பிரவேச வீதி ஏற்கனவே நீரில் மூழ்கியுள்ளது.
மல்வத்துஓயாவின் தந்திர்மலை நீர்மட்டம் சிறு வெள்ள மட்டத்தை எட்டியுள்ள போதிலும் நீர்மட்டம் மேலும் அதிகரிக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். විශේෂයෙන්ම මහවැලි ද්‍රෝණියත් ඒ වගේම මල්වතුවේ ද්‍රෝණියෙත් වර්ෂාපතනය වගේම ජලාශ වාන්දොරටු විවෘත කිරීමත් එක්ක ජල මට්ටම වැඩිවීමක් සිදු වුණා. විශේෂයෙන්ම මහවැලි ද්‍රෝණියේ ජල මට්ටම වනම්පිටිය ජල මට්ටම සුළුගම් වතුර තත්ත්වයකටත් වඩා වැඩි මට්ටමක් දක්වා පැමිණියා. நாட்டின் 73 பிரதான நீர்த்தேக்கங்களில் 34 நீர்த்தேக்கங்களும் 48 நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களும் தற்போது வான் பாய்கின்றன. எவ்வாறாயினும் எந்த ஒரு நீர்த்தேக்கத்திலிருந்தும் அபாயகரமான முறையில் நீர் திறந்துவிடப்படவில்லை என தெரிவித்த அவர் திடீர் நீர் அதிகரிப்பு அல்லது மாற்றங்கள் குறித்து அவதானமாக இருந்து அதிகாரிகளுக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். පහළ ප්‍රදේශ විශේෂයෙන්ම ත්‍රිකුණාමලය ආසන්නයේ පිහිටි පහළ ප්‍රදේශ එහෙම නැත්නම් මනම්පිටිය විශේෂයෙන්ම සෝමාවති ප්‍රවේශ මාර්ගයේ මේ වෙන විට අවහිර වෙලා තියෙන්නේ. එවැනි ප්‍රදේශ ජලය අඩුවීමට පටන් ගනී ඉදිරි පැය කිහිපය ඇතුළත. කෙසේ නමුත් ඒ පිළිබඳ අවධානය සිටීම වැදගත්. பொதுமக்கள் மண்ணுக்குள் புதையும் வரை காத்திருந்து தற்போது சபையில் கேளிக்கை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அரசு தரப்பினரை சாடியுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்த சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றுகையில் இதனை தெரிவித்த அவர், Honorable Namal Rajapaksa, you have 10 minutes. ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, මම හිතන්නේ ප්‍රථමයෙන්ම ස්තුතිවන්ත වෙන්න ඕනේ මේ රටේ ව්‍යසනයක් වෙච්ච අවස්ථාවේ ස්වේච්ඡාවෙන් ඉස්සරහට ඇවිල්ලා ජනතාවගේ ජීවිත ආරක්ෂා කරන්න මැදිහත් වෙච්ච සියලුම දෙනා. අදටත් මේ අපි පාර්ලිමේන්තුවේ මේ මුණ ගැහෙන වෙලාවෙදිත් විහාරස්ථානවල පාසල්වල කඳවුරු තියෙනවා. මහා විහාරස්ථානයේ නායක හාමුදුරුවෝ, පොඩි හාමුදුරුවරු, දායක සභාව, පාසලේ විදුහල්පතිවරු, කාර්ය මණ්ඩලය ජනතාව ආරක්ෂා කරන්න කටයුතු කරනවා. ඒ වගේම තමයි රාජ්‍ය නිලධාරී. ග්‍රාම සේවක මහත්තයාගෙන් පටන් ගත්තම ප්‍රාදේශීය ලේකම්තුමා දක්වා, තුමිය දක්වා, දිසාපතිවරයා දක්වා, අමාත්‍යාංශ ලේකම්වරු දක්වා මේ වෙනකොට විශාල කාර්යයක් ඉටු කරනවා. හැබැයි අපි දැක්ක ආණ්ඩු පක්ෂයේ කතා ටික අහනකොට ඔබ මේ වර්ෂාව නාය යාම ගම් වතුර සාමාන්‍යීකරණය කරන්න උත්සාහ කරනවා. මිලිමීටර ගණන් ඉඳන් කියලා. මේ පස්කඳු වලට යට වෙලා නැති වෙච්ච ජීවිත, ජල කඳකට අහු වෙලා නැති වෙච්ච ජීවිත මීට පෙරත් වෙලා තියෙනවා. ඉතින් මේක එතරම් ප්‍රශ්නයක් නෑ කියන තැනට මතයක් හදන්න උත්සාහ කරනවා. ඒක සාධාරණ නෑ නියෝජ්‍ය කතානායකතුමා. අහිංසක මිනිස්සුන්ගේ ජීවිත නැති වෙලා තියෙනවා. පස්කඳු වලට යට වෙලා තියෙනවා. කුඩා දරුවෝ පවා. ඒකට වගකිය යුතු පුද්ගලයෝ කවුද කියලා හොයන්න ඕනේ. ඔබතුමාලා පූර්ණ නිගමනයකට ඇවිල්ලා ඉවරයි නිලධාරී කියලා. ඔබතුමාලා සම්පූර්ණයෙන් කතා කරන්නේ මේ නිලධාරීන්ට මේක ක්‍රියාත්මක වෙන්න තිබ්බේ නැහැ කියලා. நிலதாரி நிவேன மகாதிரஜாந்தை இயற்கை அனர்த்தங்களையும் அதனால் ஏற்பட்ட இழப்புகளையும் நியாயப்படுத்தும் வகையில் அரசாங்கம் செயற்படுகின்றது. மண் சரிவுகள் மற்றும் வெள்ளத்தில் உயிரிழந்த சம்பவங்கள் இதற்கு முன்னரும் நேர்ந்துள்ளன என்று அரசாங்கம் குறிப்பிடுகின்றது. அனர்த்த நிலைமைகள் குறித்து விடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை அலட்சியப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் என்பதை ஆராய வேண்டும். இந்த விடயத்தில் அதிகாரிகள் மீது குற்றங்களை சுமத்தி தப்பித்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டாம். இது ஜனாதிபதியின் விடயத்துடன் தொடர்புடையது. அனர்த்தம் குறித்து ஆராய பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்க சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த நிலைமைக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார்? வளிமண்டலவியல் திணைக்களம் வழங்கிய அறிவித்தல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்பது தொடர்பில் ஆராய வேண்டும். உங்களுக்கு இது வேடிக்கையாக இருக்கலாம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் இதன் கவலை புரியும். இப்போதும் முகாம்களில் மக்கள் இருக்கின்றனர். ஒவ்வொரு நிவாரணங்கள் தொடர்பில் ஜனாதிபதி அறிவிக்கின்றார். அதனை எவ்வாறு கொடுப்பது என்று அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதா? தொடர்ந்து மக்களை முகாம்களில் வைத்திருக்க முடியாது. அவர்களுக்கு உரிய வசதிகளை வழங்க வேண்டும். தோட்டங்களில் பணிபுரியும் மக்களுக்கு வழங்கக்கூடிய தீர்வுகள் என்ன? இந்த மக்களை மீளக்குடியேற்ற உங்களின் திட்டம் என்ன என்பதை கூற வேண்டும். காணி ஒன்றை வாங்க 50 லட்சம் ரூபாய் வழங்குவதாகவும் முழுமையான வீடு அழிந்திருந்தால் 100 லட்சம் ரூபாய் வழங்குவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். இதனை எப்போது வழங்கப் போகின்றீர்கள்? அனர்த்தம் இடம்பெற்று 1 மாதமாக போகின்றது. ஜனாதிபதி இங்கு பாராளுமன்றத்தில் பல்வேறு விடயங்களை அறிவிக்கின்றார்.
ஆனால் அதிகாரிகளுக்கு எழுத்து மூலமாக செல்வதில்லை. கிராம சேவகரிடமே மக்கள் கேட்கின்றனர். அரசு அதிகாரிகளுடன் முரண்படுகிறார்கள். பாடசாலைகள், விகாரைகளில் தங்கியிருக்கும் மக்களை அவர்களின் வீடுகளுக்கு அனுப்ப முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் என்ன? தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அனுமதி வழங்குமா? இது தொடர்பான நடவடிக்கைகள் எப்போது ஆரம்பிக்கப்படும்? அரசாங்கம் வாக்குறுதிகள் வழங்கியிருந்தால் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். மலையக பகுதியில் பிரச்சனை உள்ளது. மலையகத்தில் பெரும்பாலான இளைஞர் யுவதிகள் தற்போது தோட்ட தொழில்களில் ஈடுபடுவதில்லை. அவர்களுக்கு தோட்ட கம்பெனிகள் எவ்வித நிவாரணங்களையும் வழங்கவில்லை. இவ்விடயம் தொடர்பில் அரசாங்கம் பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும். ජනාධිපතිතුමාට හරි ඇමතිවරයෙක්ගේ හිත රිදුනොත් කරුණා නියෝජක කතානායකතුමනි පොලිසිය CID එක ඔක්කොම එනවා. හැබැයි අහිංසක මිනිස්සුන්ගේ ජීවිත නැති වෙලා තාමත් කඳුරවල ජීවත් වෙන මිනිස්සුන්ගේ හිත හදන්න යන්න බෑ කාටවත්. ඒවට පොලිසි නෑ. ඒවට ආණ්ඩුත් නෑ. ඒවට අපේ නිලධාර. දැන් කොත්මලේ ගෞරව නියෝජක කතානායකතුමනි අපේ රම්බොඩ ගම්මායි නායකයා මොකද MPRගෙන් කියලා ලියුම දුන්නේ. ගෙවල් පැලිච්චාරකෝ ගෙවල් වලට යන්න මිලිමීටර 50ට වැඩියෙන් ගත්තොත් පොඩක් බලා ගන්න 100ට වැඩියෙන් ගත්තොත් පරිස්සම් වෙන්න 150ට වැඩියෙන් ගත්තොත් එන්න කියලා. දැන් MP වර්ග මිනිස්සුන්ට කියනවා. දැන් ඒක අනතුරු නැගවීම. නිලධාරීන්ගේ ඉංගියක් තියනවා එක පියවන්න ආණ්ඩුව කටයුතු කරන්නේ. නිලධාරී නායකයෙක්ගේ හැමදාම මිනිස්සු කඳවුරු වල දිගටම තියලා ලෑස්ති වෙන්න එපා. නුවරඑළිය නානුවය ඩෙස්පෝට් එස්ටේට් එකේ දැන් වතු සේවකයාගේ ප්‍රශ්නයක් තියෙනවා. පහම්පුත්තු එක්ක සාකච්ඡා කරන්න වෙනවා. මොකද බහුතරයක් ජනතාව තරුණ පරම්පරාව වතු වල වැඩ කරන්නේ නැහැ නියෝජක කතානායකතුමනි. හැබැයි හාම්පුත්තු එක්ක දෙන කිවිසුම අනුව වත්තේ වැඩ කරේ නැත්තම් සහන ලැබෙන්නේ නැහැ. දැන් මේ මිනිස්සුන්ගේ ගෙවල් අනාරක්ෂිතයි නම් ඒ වෙනුවෙන් සාකච්ඡා කරන ආණ්ඩුව මැදිහත් වෙනවද? ඒ වෙනුවෙන් ආණ්ඩුව මැදිහත් වෙලා තියෙනවද? මේක එක වත්තක් විතරයි. ලොක්කිල් කොටගල මේ හැමතැනම මේ ප්‍රශ්නේ තියෙනවා කරන නියෝජක කතානායකතුමනි. යටිදල පාස්තුවන් වල ලොකු අභියෝගයක් තියෙනවා අපි දන්නවා. அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பான ஐநா சாசனத்துக்கு அமைய அரசாங்கம் செயற்பட்டுள்ளதா? அனர்த்த முன்னெச்சரிக்கைகள் குறித்து செயலமர்வுகள் பல இடம்பெற்றுள்ள போதிலும் அவற்றில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் எவையும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜயவர்தன அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்தினார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற போது இதனை தெரிவித்த அவர், මේ ඩෙක්ලරේෂන් එක අනුව රජයේ වගකීමක් වෙනවා ජනතාවගේ ඒ වගේම දේපළවලත් ආරක්ෂාව තහවුරු කරන්න. ඒතර අපේ රටේ මේ ඇතිවෙච්ච සුළුකුණාටු තත්ත්වය, දිත්වා සුළුකුණාටු තත්ත්වය, ඒ වගේම මිලිමීටර් 500ක වැස්ස, ඒ හා සමානව ඇතිවෙච්ච ලෑන්ඩ්ස්ලයිඩ් එහෙම නැත්නම් යම් ආකාරයේ ඒ පස්කඳු කඩාගෙන වැටීම් සහ ගම් වතුර තත්ත්වය. මේකට ඔරොත්තු දෙන්න මේ ආණ්ඩුව කටයුතු කරාද කියන එක පිළිබඳව දැඩි ප්‍රශ්නයක් තිබෙනවා. දෙවැනි කරුණ. දැන් අපි එදා දැක්කා විශේෂයෙන්ම කෙහෙලිය රඹුක්වැල්ල හිටපු සෞඛ්‍ය ඇමතිවරයාගේ කාල සීමාව තුල බාල බෙහෙත්, ඒ වගේම අධික මිලකට මේ බාල බෙහෙත් ගෙනල්ලා ටෙන්ඩර් පටිපාටියෙන් තොරව, ප්‍රසම්පාදනයෙන් තොරව හදිසි මිලදී ගැනීම යටතේ මේ රටේ අහිංසක මිනිස්සුන්ගේ ජීවිත යම් ආකාරයෙන් භීතියකට ලක් කරලා, රෝගීන්ට සංකූලතා ඇති වෙලා, සමහර රෝගීන් අන්ධභාවයට පත් වෙලා, සමහර රෝගීන් රෝගයේ උත්සන්න වෙලා, සමහර රෝගීන් සතහන් වුණා ජීවිත අහිමි වුණා කියලා. එහෙම තත්ත්වයක් තියෙද්දී අපි ඒ ආණ්ඩුවට විරුද්ධව දැවැන්ත ක්‍රියාමාර්ගයක් ක්‍රියාත්මක කළා. අපි ක්‍රියාත්මක කළා. அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பான ஐநா சாசனத்துக்கு அமைய அரசாங்கம் செயற்பட்டுள்ளதா? இந்த சாசனத்துக்கு அமைய மக்களின் உயிர் மற்றும் அவர்களது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு காணப்படுகின்றது. ஆனால் தித்வா புயலின் போது அரசாங்கம் இதற்குரிய எந்த ஒரு நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை. அனர்த்த முன்னெச்சரிக்கைகள் குறித்து பாதுகாப்பு அமைச்சின் கீழ் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினால் பல்வேறு செயலமர்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. ஆனால் அவற்றில் எடுக்கப்பட்டுள்ள எந்த ஒரு தீர்மானமும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை.
அதன் காரணமாகவே 600க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் உயிரிழக்க நேர்ந்தது. அது மாத்திரமின்றி இலங்கையின் அனர்த்த முகாமைத்துவ சட்டமும் நடைமுறையில் உள்ளது. அந்த சட்டத்துக்கமையவாவது அரசாங்கம் செயற்பட்டுள்ளதா என்பது சந்தேகத்துக்கிடமானது. இவ்வாறான நிலையில் தற்போது தரமற்ற மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டு அவற்றின் மூலம் மக்கள் உயிரிழக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியா ரம்புக்வெல்லவின் காலத்தை போன்று மீண்டும் தரம் குறைவான மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டு மக்களின் உயிருடன் இந்த அரசாங்கம் விளையாடுகின்றதா? மக்களின் உயிரோடு விளையாடுவதை நிறுத்தி தரமான மருந்துகளை இறக்குமதி செய்து இலவச சுகாதார சேவையை நம்பிக்கையுடையதாக உறுதிப்படுத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம். හැබැයි දැන් අපිට පේනවා අපිට සටහන් වෙනවා අපිට තොරතුරු ලැබිලා තියෙනවා අපිට තොරතුරු ලැබෙමින් පවතිනවා වර්තමානයේ මේ රටේ අහිංසක ජනතාවට ප්‍රමිතියෙන් බාල ගුණාත්මක භාවයෙන් බාල ඖෂධ ලබා දීමට අවශ්‍ය කරන කටයුතු සිදුවෙමින් පවතිනවා එහෙම නැත්නම් සිදු වෙලා තියෙනවා කියන චෝදනාව අද අපි ප්‍රවෘත්ති හරහා ඒ වගේම ජනමාධ්‍ය හරහා අපි දකිනවා. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் ரொக்சான் பெல்லன உடன் அமுலுக்கு வரும் வகையில் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். பொறுப்பு வாய்ந்த பதவியொன்றை வகிக்கும் அரசாங்க வைத்திய உத்தியோகத்தர் என்ற ரீதியில் தனது பொறுப்புகளை மீறி செயற்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மக்கள் மத்தியில் சர்ச்சைக்குரிய மற்றும் அமைதியற்ற சூழலை உருவாக்கும் வகையில் செயற்பட்டமை மற்றும் ஊடகங்களுக்கு அனுமதியின்றி கருத்து வெளியிட்டமை தொடர்பில் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அரசு சேவை ஆணைக்குழுவின் சுகாதார சேவை குழுவின் செயலாளரின் உத்தரவுக்கு அமைய பதவி நீக்க கடிதம் உரிய நபருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. பதவி நீக்கப்பட்ட வைத்தியரின் வசம் அரசாங்கத்துக்கு சொந்தமான ஏதேனும் பொருட்கள் இருந்தால் அவற்றை இலங்கை தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் நாயகத்தினால் நியமிக்கப்படும் ஒருவரிடம் ஒப்படைக்க அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பணி இடைநிறுத்தப்பட்டுள்ள காலப்பகுதியில் அவர் நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது எனவும் வசிப்பிடத்தில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் அதனை தெரியப்படுத்த வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதி மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட போது அவரின் உடல்நிலை ஆபத்தான நிலையில் உள்ளதாக வைத்தியர் ரொக்சான் பெல்லன அறிவித்திருந்தார். ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவை பெற்ற வைத்தியர் தனது நன்றி விசுவாசத்தை வெளிப்படுத்தியதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. முன்னாள் ஜனாதிபதியை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்ட போதும் அவருக்கு உயிராபத்தான நிலையில் உடல்நிலை காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் வைத்தியர் ரொக்சான் பெல்லன பணி இடைநீக்கம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய சஜித் பிரேமதாச හැබැයි බෙල්ලන මහත්මයා මාධ්‍යයට කතා කරයි කියලා මේ රටේ සෞඛ්‍ය ශේෂ්ත්‍රයේ තිබෙන දූෂණ සහ වංචා පිළිබඳව කතා කරයි කියලා එයාම ගෙදර යවලා තියෙනවා. මොකද්ද මේකේ සාධාරණත්වය? මං ඉල්ලීමක් කරනවා කාරුණික මම මේව හැන්සත් ගත කරනවා. මං අහන්න කැමති අර ජීවිත අහිමි වුණු ඒ හබරකඩ 37 හැවිරිදි කාන්තාවට මතුගම 23 හැවිරිදි කාන්තාවට කවුද ඒ කාන්තාවන් දෙපළගේ අයිතිවාසිකම් ආරක්ෂා කරන්නේ? මොකද රජයේ දෙන උත්තරේ මේ බාල බෙහෙත් නිසා ජීවිත අහිමි වුණු ඒ කාන්තාවන්ට කවුද යුක්තිය සාධාරණත්වය ඉෂ්ට කරන්න කියන මං අහන්න කැමතියි. தரமற்ற மருந்துகளை பயன்படுத்தியதால் உயிரிழந்த இரு யுவதிகள் தொடர்பில் கருத்து வெளியிட்ட வைத்தியர் ரொக்சான் பெல்லன பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஆனால் தரமற்ற மருந்து பொருட்களை கொண்டு வந்தவர்கள் இன்னும் பணியை தொடர்கின்றனர். தற்போது தரமற்ற தடுப்பூசி பயன்படுத்தப்பட்டமையினால் அபரகட மற்றும் மத்துகம பிரதேசங்களில் இரு யுவதிகள் உயிரிழந்துள்ளனர். தற்போது சட்டவிரோத மருந்து பொருட்கள் மாபியா நடந்து வருகிறது. அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் சுகாதாரம் அடிப்படை உரிமையாக்கப்படும் போது வாழ்வதற்கான உரிமையும் பலப்படும். இத்தகைய நிலைக்கு மத்தியில் தரமற்ற மருந்துகள் தொடர்பாக அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகள் என்ன என்பதை முன்வைக்க வேண்டும். சுகாதாரத்துறையில் நிலவி வரும் ஊழல் மற்றும் மோசடிகளை அம்பலப்படுத்தும் வைத்தியர் ரொக்சான் பெல்லன ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தமையை வைத்து அவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இது நியாயமற்ற செயலாகும். சுகாதாரத்துறையில் காணப்படும் தரமற்ற மருந்துகள் மற்றும் ஊழல் விடயங்களை பேசுவதற்கு அவருக்கு உரிமை உண்டு. இவை அடிப்படை உரிமைகள் ஆகும். வாழும் உரிமை மற்றும் சுகாதார உரிமை ஆகியன அடிப்படை உரிமைகள் ஆகும். ஆகவே இந்த பணி இடைநீக்க நடவடிக்கை அநீதியான செயலாகும். ඇත්ත වශයෙන්ම පුරවැසියාගේ ජීවත් වීමේ අයිතියක් ශක්තිමත් වෙනවා. ඒ නිසා විශේෂයෙන්ම මම සඳහන් කරන්න කැමති මේ ඔන්ඩන් සෙට්‍රෝන් කියන බාල එන්නත් ලබාගෙන ජීවිත දෙකක් අහිමි වෙලා තිබෙනවා. මේ තත්ත්වය තුළ මොකද්ද මේ පිළිබඳව ගන්න ක්‍රියාමාර්ගය? අද හැබැයි අහන්නට ලැබෙන්නේ
මේ සෞඛ්‍ය ශේෂ්ත්‍රයේ තියෙන දූෂණ වංචා හෙළිදරව් කරන වෛද්‍ය බෙල්ලන මැතිතුමාව මාධ්‍යයට කතා කරයි කියලා එයාගේ රැකියාව අහිමි කරලා තිබෙනවා. මාධ්‍යයට කතා කරලා කියලා එතුමාට අයිතියක් නැද්ද බාල බෙහෙත් ගැන කතා කරන්න? එතුමාට අයිතියක් නැද්ද සෞඛ්‍ය ශේෂ්ත්‍රයේ සිදුවෙන දූෂණ වංචා අක්‍රමිකතා පිළිබඳ කතා කරන්න? ප්‍රශ්නට අදාළ එයාගේ වැඩසටහන කරලා නෑ එයාගේ වැඩසටහන පක්ෂනායකතුමා අදාළ ප්‍රශ්නට අදාළ විපක්ෂනායකතුමා මම මේ කතා කරන්නේ මූලික අයිතිවාසිකම් ගැන. සෞඛ්‍ය අයිතිය මූලික අයිතිවාසිකමක්. දැන් ඔන්ඩන් සෙට්‍රෝන් කියන බාලෙන්නද දීලා ජීවිත දෙකක් අහිමි වෙලා තියෙනවා. කාගේද වැඩසටහන වෙලා තියෙන්නේ? කාගේද වැඩසටහන වෙලා තියෙන්නේ? இலங்கையில் அண்மையில் யானையொன்று எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான காணொளியொன்று வெளியாகி சர்வதேச ஊடகங்களில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. யானையை எரித்து கொலை செய்த இலங்கையர்கள் என தலைப்பிட்டு பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காணொளி வெளியான நிலையில் சம்பவம் தொடர்பில் 3 இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டனர். அனுராதபுரத்தில் 42 முதல் 50 வயதுக்குட்பட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சமூக ஊடகங்களில் விரைவாக வைரலான இந்த கவலையளிக்கும் வீடியோவில் 3 ஆண்கள் யானையின் வாலில் தீ வைத்துள்ளனர். யானை அதன் முன்காலில் காயமடைந்ததால் வேதனையில் தரையில் துடிக்கும் காட்சி அனைவரையும் வேதனையில் ஆழ்த்தியது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் நிலுவையில் உள்ளதால் 3 பேரும் எதிர்வரும் 24ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் யானைகள் புனிதமாக கருதப்படுகின்றன. மேலும் அவை சட்டத்தால் பாதுகாக்கப்படுகின்றன. ஆனால் விவசாயிகள் மற்றும் தொலைதூர கிராமங்களில் வசிப்பவர்கள் சில நேரங்களில் பயிர்களை அழிக்கும் காட்டு யானையை தாக்குகின்றனர். இலங்கை சட்டத்தின் கீழ் யானைகள் பாதுகாக்கப்படுகின்றன. மேலும் வேட்டையாடுபவர்கள் யானையொன்றை கொன்றதற்காக மரண தண்டனையை எதிர்கொள்ளலாம் என சர்வதேச ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது. இலங்கையில் உள்ள யானைகளை பார்வையிட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகளவில் நாட்டுக்கு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். பங்களாதேஷில் மீண்டும் வன்முறை வெடித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இளைஞர் இயக்கத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஷெரீப் உஸ்மான் ஹாடி துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த பின்னரே இந்த வன்முறை வெடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 32 வயதான ஹாடி இன்குலாப் மஞ்சனம் மாணவர் போராட்டக் குழுவின் சிரேஷ்ட தலைவராவார். அவர் அயல் நாடான இந்தியாவை பகிரங்கமாக கடுமையாக விமர்சித்தவர் என கூறப்படுகிறது. கடந்த வாரம் டாக்காவில் உள்ள மசூதி ஒன்றிலிருந்து வெளியே வந்தபோது அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளின் தாக்குதலுக்கு ஹாடி இலக்காகியிருந்தார். இதில் படுகாயமடைந்த அவர் சிங்கப்பூரில் உள்ள வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று உயிரிழந்தார். அவரது மரண செய்தி வெளியானதும் நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் தலைநகர் டாக்காவில் திரண்டு போராட்டங்களை ஆரம்பித்துள்ளனர். பின்னர் அவர்கள் பங்களாதேஷின் பிரதான பத்திரிகைகளான தி டெய்லி ஸ்டார் மற்றும் புரோட்டோமாலோ அலுவலகங்களுக்கு கடுமையான சேதம் விளைவித்ததுடன் ஒரு கட்டிடத்திற்கு தீயிட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு பாதுகாப்பு படையினர் வரவழைக்கப்பட்டதுடன் கட்டிடத்திற்குள் சிக்கியிருந்த ஊடகவியலாளர்களை தீயணைப்பு படையினர் மீட்டுள்ளனர். மேலும் இடைக்கால அரசாங்கம் நாளை தேசிய துக்க தினமாக பிரகடனப்படுத்தியுள்ளது.